மகர ராசிங்கிறது பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. சரியாந்திர ராஜ வாழ்க்கை வாழ போறக்கூடிய ஒரே ராசி மகர ராசி மட்டும்தான். குறை இல்லாம காசு பணம் இன்கம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கமா அமையுது மகர ராசியை பொறுத்தவரை. ஏதோ ஒரு இடம் வாங்க போறீங்க, ஏதோ வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்க, ஏதோ நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு மகர ராசியை பொறுத்தவரை. இப்ப பொருளாதார வருமானம் கடன் பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சமாச்சும் அடைச்சு கொஞ்சமாச்சும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை யாருக்காச்சும் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை வரும். புதுசா தொழில் பண்ண ஆசை இருந்தா தைரியமா இப்ப சனிபவன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு, தைரியமா இறங்கி நல்லா இருக்கும். இப்ப லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா எடுத்துருங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி, எப்படா இந்த மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க. அனைவருக்கும் சொல்றேன், அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க, அனைவருமே. ஏன்னா இந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க. இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க. சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறதான் தை மாசங்க. செம்ம லக் இருக்கு. ஏன் லக் இருக்கு தெரியுமா? எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். அம்மனருடைய கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாசம் தை மாசம். 4 கிரக பயிற்சினால சொல்றேன். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் அரசாங்கம், சூரியன் தலைமை பொறுப்பு, செவ்வாய் தைரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, புதன் ஆசை, படிப்பு, கல்வி, ஞானம், சுக்கிரன் ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, திடீர் யோகம். இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். உங்க லைஃபே மாத்தும். நல்லா தெரிஞ்சுங்க, இது 30 நாள் தான். செவ்வாய் மட்டும் தான் 40 நாள். மிச்சம் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது. இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் 1 தை பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப விசேஷமா இருக்கும். காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அடுத்து உழவர் திருநாள், இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள், இந்த 4 நாளும் ஒரே ஈவனா வருது பாருங்க. ஒண்ணும் கிடையாது, தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி குடுக்கல்னு ரொம்ப மன வருத்தத்தை இருக்கீங்களோ, இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயில் போகத்துல கடல் கரை ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயே கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க. இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி? மகர ராசிங்கிறது பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசினா இந்த ராசியை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி? மகர ராசிக்கார ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதான் மகரம். எதை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமை மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாரு இவங்க எப்போதுமே சரி ஒரு காரியத்துல கண் மாதிரி கரெக்டா முடிப்பாங்க. நிறைய கற்பனையான குணம், நல்லா 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் ரெடிங்க மகரம். இப்ப வருது பாருங்க மகரத்துக்கு வாழ்க்கை. சரியாந்திர ராஜ வாழ்க்கை வாழ போறக்கூடிய ஒரே ராசி மகர ராசி மட்டும்தான். ஆனா இது ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் யோகமா இருக்கட்டும், அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. நான் சொன்ன ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அம்மன் அருள் டிவி பாக்குறேன்னா கண்டிப்பா மகர ராசி யாரா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தடங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அதுதான் பரிகாரம். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க.
அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், எல்லா வீடியும் ஒரு பொது பலனா பாருங்க, ஒரு ஜாத தசாபதியை பார்த்துட்டு பலனுக்கு சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா அம்மன் அருள் சொல்றீங்க எல்லாரும் மகராசி, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும். உங்க ஜாதத்துல எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது மட்டும் பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணி அடிங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட உழைப்பு இருக்குங்க, உண்மையான உழைப்பு இருக்கு தெரியுமா மகரத்துக்கிட்ட. சும்மா போகணும் கடமைக்கு வேலை பார்க்கணும் அவசியம் உங்கள்கிட்ட கிடையாதுங்க. மகரத்தை பொறுத்தவரை நல்லா உழைப்பாங்க, பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். இதுல கடைசி முடிவு பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும். உங்க ராசிலேயே பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஏன் யோகம் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லா இருந்தா மட்டும் போதும். 2ஆம் இடத்துல உங்க ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம், 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான், 8ஆம் இடத்துல கேது. இவ்வளவுதான் கிரகம். எல்லா கிரகம் இதுல எல்லாமே பாருங்க, 8ஆம் இடத்துல கேதை விட்டுருங்க, குருவை விட்டுருங்க, இது எல்லா கிரகம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. உங்க ராசியில 4 கிரகம் வந்திருக்கு, அதை என்ன ஒண்ணும் தெரியுமா? நிறைய பேருக்கு வாழ்க்கையை பயங்கரமா புரட்டி போட்டுரும். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை 7 சனி முடிஞ்சு நல்லது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறாங்க தெரியுமா. ஏன் இப்ப ரீசெண்டா ஜூன் மாசத்துல இருந்து சனி வக்ரமா இருந்தாரு, கேளுங்க. கண்டிப்பா இந்த சளி பிரச்சனை, இந்த மார்புக்கு கீழே சளி பிரச்சனை, சளி தொந்தரவு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, கண்டிப்பா ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க. திருமண தடை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். எப்படி திருமண தடையும், படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும், ஒரு வழக்குகளும், ஒரு கடனோ நோயோ எதிரியோ உங்க உறவினர் மூலமாக ஒரு மன வருத்தத்தையும், கணவன் மனக்குள்ள ஒரு சஞ்சலத்தையும், திருமண பேசி இதான் பொண்ணு மாப்பிள்ள கிட்ட போகும் தடங்களாகிறதும், தொழில்ல ஒரு பயங்கரமான ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்ல முடியும். இதுல மறுத்து கருத்தே இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா மகரம் 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 மகரம். ரொம்ப சந்திச்சிட்டாங்க. என்னடா லைஃப், நம்ம இனிமையாவது இந்த வருஷம் பிறக்குது, இந்த வருஷம் நல்லா இருக்குமா, இந்த மாசம் நல்லா இருக்குமா, அப்படிதான் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. மாமனார் மாமியார் உறவா இருக்கட்டும், அவங்களுக்கு உடல் உபாதைகள், தாய் தந்தை உறவுகளா இருக்கட்டும், ஒரு மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே பார்த்த ராசி மகர ராசி. மகர ராசி மகர ராசி இனிமே எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு நெருங்குது பாருங்க. முதல் பலன் வருமான இன்கம், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் பாருங்க. எப்படி பொருளாதார வருமானம் குறை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். எப்படி குறை இல்லாம காசு பணம் இன்கம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கமா அமையுது மகர ராசியை பொறுத்தவரை. ஏதோ ஒரு இடம் வாங்க போறீங்க, ஏதோ வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. மகர ராசியை பொறுத்தவரை கெட்டது இல்லை. யாரு மகரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம், இந்த பிளான் இருந்தா இப்ப மூவ் பண்ணிடணும். இதான் உங்க மனசுக்குள்ள ஓடணுமே. ஏன் வீடு இடம் சொத்தை வாங்குவேன்னு சொல்றீங்க? எதுனால சொல்றீங்க? செவ்வாய் உச்சம் இருக்கனால உங்க மேல உங்களுக்கு ஆசை ஓடும். வண்டி வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, நம்ம ஏதாச்சும் ஒரு குடும்பத்துக்கு பண்ணணும்ப்பா அப்படிங்கிற என்ன மனசுல ஓடுதா இல்லையா? மரத்துல கேளுங்க, ஆமான்னு பாரு. கடன் இல்லாத ஆள் இல்லைங்க, ரொம்ப கடன்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டாப்புல. இப்ப பொருளாதார வருமானம் கடன் பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சமாச்சும் அடைச்சு கொஞ்சமாச்சும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அந்த மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி கடன் பகை எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்குறீங்கன்னா தைரியமா கேட்டுருங்க. இது சாதகமா வரும். லோன் சார்ந்த விஷயம் இப்ப சாதகமா வரும். ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி நேரம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பாக்குதே. அப்ப ஏதோ ஒரு லோன்ல உள்ள தடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி வழக்குகள் தான் சொல்றேன். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எது சம்மந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா மகர ராசியை பிறந்த யாருக்காச்சும் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை வரும். யாரெல்லாம் மகர ராசியா இருக்கீங்களா அவங்க எல்லாரும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், அரசாங்க வேலைக்கு எழுதணும்னா இந்த நேரம் தை மாசம் வந்த உடனே நீங்க எதுவும் முயற்சி பண்ணி இறங்கி அடிங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே 100% சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப வீடு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா அமையும் பாரு. காதல் திருமணங்கள் இப்போ ஒண்ணும் இல்ல, திருமணம் காதல் பண்றேன், இந்த பொண்ணை மனம் முடிக்கலாமா, என் சொந்தத்துல பொண்ணு இருக்கு கட்டலாமா, கண்டிப்பா கட்டுவீங்க. திருமணம் தான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கணும் சொல்றேன். காதல் திருமணம் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இப்ப எடுத்துடணும். 2வது குழந்தையா இருக்கட்டும் இல்ல முதல் குழந்தை, எந்த குழந்தையாலும் சரி மகரத்தை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் இப்ப செம்மையா வேலை செய்யும் பாத்துங்க.
ஒரு உயர்ந்த பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். கலைத்துறை, படிப்புத்துறை சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்டு செம்மையா இருக்கும். அரசாங்க ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாமே எதுவுமே கெட்டது இல்லை, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. லாப வருமானம் சூப்பரா இருக்கும். தொழில மிகப்பெரிய வெற்றியை பார்த்துருக்கீங்க. புதுசா தொழில் பண்ண ஆசை இருந்தா தைரியமா இப்ப சனிபவன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு, தைரியமா இறங்கி நல்லா இருக்கும். இப்ப லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா எடுத்துருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக தசாபதி வந்து கண்டிப்பா லாட்ரி எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், லாட்ரி யோகம் நல்லா இருக்கும், திடீர் யோகம் நல்லா இருக்கும். எல்லாமே பட்டை கலப்ப போறீங்க பாருங்க. எதுவுமே கெட்டது நடக்காது உங்களுக்கு. மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க, ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்குங்க, பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்குங்க. இந்த துறையெல்லாம் சூப்பரா இயங்க போகுது. உணவு சார்ந்த துறைகள், கலை சார்ந்த துறைகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துக்குங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் வரப்போது பாருங்க. ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுல இப்ப வேலை பார்க்குறீங்க, ரொம்ப நாள் எனக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, என்னால வாங்க முடியலன்னு ஒரு மன வருத்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வேலை உத்தியோகம் சொல்றேன். பேங்க்ல லோன் கேட்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா அமையும். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் பண்ண லோன் சாங்ஷன் ஆகும். கடனை அடைப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. இனிமே கெட்டதை மட்டும் தயவுசெய்து நீங்க யோசிக்காதீங்க. மகராசி எல்லாரும் சொல்றேன், கெட்டதை யோசிக்காதீங்க. தை மாசம் பிறந்த உடனே உங்களுக்கு நல்லது நடக்க போது பாத்துக்குங்க. நல்ல காரியம் தேடி வருவது பாத்துக்குங்க. வேலையிலும் சரி, உள்நாட்டிலும் சரி, எல்லா வேலை எங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் விசா பிரச்சனை இருந்தால், எனக்கு விசா பிரச்சனை இருக்குது, எனக்கு குடியுரிமை சொந்த குடியுரிமை வெளிநாட்டுல வேணும்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சி இப்ப ஸ்டெப்பை எடுத்துடுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திராடம் தான். தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், திறமையான குணம் பயங்கரமா இருக்கும். உத்திராடத்துல பிறந்துட்டா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க, அப்படி பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா? உத்திராடத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு திறமையான குணம். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, அவ்வளவுதான். குடும்பம் 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 இதுதான். நம்ம சொந்த காலம் நிக்கணும், நம்ம உழைக்கணும், லாபத்தை பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உத்திராடத்துல பிறந்தா நிறைய இருக்கும். ஆனா இப்ப அடிக்க போது பாருங்க, செம்ம யோகம். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா நல்ல யோகத்தை கொடுத்துரும். உத்திராடத்துல பிறகு சொல்றேன், இதுக்கு முன்னாடி செலவா பார்த்துட்டு வருமானமே இல்லை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே தடங்களை சரியான லாக்கு உத்திராடத்துல பிறகு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திராடத்துல பிறகு தான். நான் தை மாசம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. தயவு செய்து எல்லாருமே ஜாதகம் பாருங்க. உத்திராடத்துல பிறகு எல்லாமே நல்ல யோகமா வருது பாருங்க. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க, ஒரு அன்பான குணம், ஒரு பாசமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் திருவோணத்துல பிறந்தாவே. குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவோணத்துல மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். கணவன் மேல, மனைவி மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க. நிறைய கலைகள், எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இவங்க இருக்க இடம் ஒரு சுறுசுறுப்பா இருக்கும், ஒரு சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. பயங்கரமான கற்பனையான குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் திருவோணத்துல பிறந்தாவே. நீ எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு யோகம் மட்டும்தான். எப்படி திருவோணத்துல பிறந்தா எல்லாமே உங்களுக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நிறைய யோகத்தை கொடுக்க போற. வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு திருவோணத்துல பிறந்தவங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க, பயப்படாம இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். திருவோணத்துல பிறந்தவங்க அன்பான விஷயம் அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கா அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டனத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். என்ன தெரியுமா அவங்கள்ட்ட பிடிச்சதே? ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி 24 ஒரு லட்சத்தை நோக்கி ஓடுவாங்க. நீதி நேர்மை, கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும், கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். அவிட்டத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவிட்டத்துல பிறந்தா, ரொம்ப செலவுல நிறைய பார்த்தாங்க. வரவை விட செலவு நிறைய இருந்துச்சு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், யூனிஃபார்ம் டெவலப், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்றேன். ரொம்ப தடங்களை பார்த்தது அப்படின்னா, அதே திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது யாருன்னா அந்த அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டும்தான். இனிமே நல்ல யோகம் வருது அவிட்டத்துல பிறந்தவங்க. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, ஒரு சுப செலவு பண்றதோ, வேலை உத்தியோகம் மாறுறதோ, யூனிஃபார்ம் வாங்கணும் செம்மையா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் சொல்றேன். வண்டி வாகனம் வச்சு டிரைவர் வேலை பார்க்கறவங்க அனைவரும் சொல்றேன். மருத்துவர்கள் எல்லாத்தையும் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம், செம்மையான யோகம் இந்த தை மாசத்துல சூப்பரா இருக்கு பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க. சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். வரக்கூடிய தை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.